ம். இப்ப நாங்க இன்னைக்கு புதிய இதுக்குள்ள போகணும். ம். அடுத்த போய் அதாவது வல்லினமாக ஓதக்கூடிய ஓதுமா போல ஓதிட்டோமா இல்லையே? இல்ல. வல்லினமாக ஓதப்படக்கூடிய உதாரணங்கள்ல இன்னைக்கு அடுத்த முக்கியமான சில உதாரணங்களுக்கு போவோம். ஓதுவோம். أليس الله بأحكم الحاكمين. ஹாக்கிமீன் பெரிய காஃப் வந்துக்குதா? சரி. இல்ல. ம். أليس الله بأحكم الحاكمين. حاكمين. أليس الله بأحكم الحاكمين. لا. وأنا ظننا. نا بلا نا. وأن نا ناد போகுது பிள்ளை. وأنا ظننا أن لن نعجز الله في الأرض நுஜிசல்லாஹ நுஜிசல்லாஹ அப்படியே வரும். அப்படியே வல்லினம் போகுது. அல்லாஹ் அதான் வல்லினம். இல்ல. அவ சரியா போதும். وأنا ظننا أن لن نعجز நுஜிச அப்படியே நிப்பாட்டு எப்படி நுஜிச நுஜிசல்லண்டா பிள்ளை அப்படி நிப்பாட்டுகிறது அதானது. ஒரு சொல் இடையில நிப்பாட்டேலுமா? ஒன்று ஒரு சொல் முடிஞ்சு நிப்பாட்டணும். முடிஞ்சு நிப்பாட்டணும் அல்லது இது முடிஞ்சு நிப்பாட்டணும். ரெண்டுக்கும் இடையில எந்த இடத்துல போய் இப்படி நிப்பாட்டணும்? மேலுக்காய் நடுவுல அது பிள்ளை அப்படிங்க நிப்பாட்டிடாது. கஷ்டமாண்டா ஒரு சொல் முடிஞ்சா நிப்பாட்டணும். ஒன்று நுஜிச முடிச்சு நிப்பாட்டணும் அல்லது அல்லாஹ் முடிஞ்சு நிப்பா ஏதோ ஏதோ ஒரு சொல்ல முடிஞ்சு நிப்பாட்டணும். ம். وأنا ظننا أن وأنا ظننا أن لن نعجز நுஜிச பிழை. இப்ப வசனத்துல எப்படி நிப்பாட்டுன்னு தெரியாது என்ன? இப்படியா படிக்கலையா நிப்பாட்டுறதெல்லாம்? படிச்ச. இதுதானே இப்ப போல எப்படி நிப்பாட்டினது படிச்சு நிப்பாட்டின இப்ப ரெண்டா இப்ப இதை படிக்கணும். இப்ப செய்யணும். எப்படி நிப்பாட்டணும்? சட்டம் சொல்லணுமா? ம்? சட்டம் சொல்லணுமா? சட்டம் சொல்ல நிப்பாட்டு சரியா பிள்ளையா? பில ஏன் போல? என்றால் ஒரு வசனம் முடிய கிட்ட நாங்க சும்மா நோ ஜீசா அப்படி நிப்பாட்டு எல்லாருக்குந்த எப்படி நிப்பாட்டணும்? சுக்குன் வச்சு நிப்பாட்டு காட்டுங்க பார்ப்போம். وأنا ظننا أن لن نعجز குட். نعجز الله في الأرض ولن نعجزه هربا. திருப்பியும் கஷ்டப்பட்டீங்க பாத்தீங்க. வா வந்தா நிப்பாட்டி ஓதலாம். படிச்சுக்கிறோம். இப்ப இந்த வா வந்து அப்ப இதுல நிப்பாட்டி போயிடுவே.
وأنا ظننا أن لن نعجز أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا. آه. وأنا ظننا أن لن بلي. وأنا ظننا أن لن بلي. மதுர அடையாளம் இருக்குது. மதுர அடையாளங்கள் இருக்குது. நிறைய பார்க்கணும். وأنا ظننا أن لن نعجز الله في الأرض அது போல ولن இதெல்லாம் இருந்து வராம கொஞ்சம் முன்னுக்கு விட்டுருவோம். அல்லன் அல்லையும் லாமியா எல்லாம் சேர்ந்து ஆகிக்குது. ألن نعجز الله في الأرض. وأنا ظننا أن لن بلي. وأنا ظننا أن لن بلي. الله بلي. وأنا ظننا أن لن بلي. ஆனா வீட்டுல நிறைய ஓதணும். இப்ப நீ ஈக்கிற லெவல்ல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 3 பக்கம் சரி வீட்டுல சும்மா அடிச்சு ஓதி பார்க்கும். அல்லது ஒரு வசனம் போகிறதுக்கு ஒரு நாள் போகுது. பாத்தீங்கன்னா எத்தனை முறை பேர் அண்ணான்னு இப்ப எத்தனை முறை ஓதி ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்க? ம் ஆனா இன்னும் சரியா வரல. சரியா தான் நிக்குது. கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேல இந்த வசனத்தை மட்டும் மோத ட்ரை பண்றீங்க. ஒரு நிமிஷத்துக்கு 3 முறை ட்ரை பண்ணாலும் 5 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 15 16 முறைக்கு மேல அண்ணா நிக்கிறீங்க. போதும் போதும். وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا. என்னது ஹரப சின்ன ஹயான் இது. إن இப்ப ஹரபடு ஓதுனீங்க. இப்ப நீங்க எப்படி ஓதின? ஹரபடு ஓதினா ஹரபடு ஓதினா? هربا ஆ? هربا சின்ன ஹய ஓதினா பெரிய ஹய ஓதினான்னு கேட்கிறேன். سنة திருப்பி ஓது. وأنا ظننا أن لن பிழை. نعجز وأنا ظننا أن لن பிழை. نعجز அவ்வன் பிழை. திருப்பி. وأن وأنا أن لن نعجز الله في الأرض ஜால் மாத்தக்கூடாது. ولن نعجزه هربا. சவுண்ட் தான் வரணும். நுஅஜிஸல்லாஹ.
نعجز الله زي ما تمر. آه. وأنا ظننا أن لن الله نعجز الله ننبل. وأنا ظننا أن لن نعجز أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا. نعجزه هربا அது பிழை. نعجزه هربا அப்படியா இது? إلا டயர்ட் ஆயிட்டு அப்படிதானே ஓதி ஓதி وأن 30 முறை ஓதி ஆயிடுச்சு. ஓது போதும். و وأنا ظننا أن பிழை. لن وأن நீட்டு நீட்டு. وأنا ظننا أن لن نعجز أن لن نعجز الله في الأرض ولن نعجزه هربا. ஹரபான்னு தானே வருது திருப்பியும். வரக்கூடாது. ஹரபா. சவுண்ட் வரணும். آه. وأنا ظننا أن لن نعجز الله في الأرض ولن الله نعجزه هربا. الله. وأنا ظننا أن لن نعجز أن لن نعجز نو அல்ல நூ அல்ல نعجز நூ தான் வரணும். நோக்கு போகக்கூடாது. அல்ல نعجز نعجز என்று போகிறது பிழை. وأنا ظننا أن لن نعجز أن لن نعجز الله في الأرض ولن அல்ல نعجز நோ தான் வருது. அல்ல نعجز இல்ல நோ நோ அல்ல அல்ல نعجز ஆக விளங்குதா என்ன சொல்றேன்? இந்த இடத்த மாத்துவோம். அல்ல نعجز الله في الأرض. ஆமாடா நீங்க ஈக்கிற லெவல்ல ஒரு வசனத்தை ஒரு தடவைக்கு மேல ஓதினாலே புதிய பாடம் ஓதப்படாது. கிளாஸ்ல வர புதிய வசனங்கள் மேக்சிமம் ட்ரை பண்ணணும் ஒன் ஷாட்ல சரியா ஓதிட்டு போறது. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 25 முறைக்கு மேல ஒரு வசனத்தை ஓதுறீங்க, ஒரு வசனத்தை டயர்ட் ஆகிறீங்க. அப்படியே இல்ல. அது அர்த்தம் என்ன? நீ வீட்டுல ஓதுறல்ல எங்கிறத காட்டு. நீ வீட்டுல குர்ஆன் எடுத்து ஓதுறது போதாதுங்கிறத காட்டு. நான் சொல்லல, உங்களோட ஓதல் தான் சொல்லுது. நீங்க ஓதுறீங்க இல்ல, ஓதுறது போதாது. விளங்குதா? நிறைய ஓதணுங்கிறத சொல்லுது. நான் இப்ப இந்த ஒர்க்கை நான் ஹோம்ஒர்க் அனுப்ப மாட்டேன். இந்த ஒர்க் உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல போட்டோ வராது.
நாளை கிளாஸ்ல நாளை கிளாஸுக்கு போகணும் நாளைக்கு. நாளைக்கு வந்து ஓத செல்வேன். இப்படி ஓதினா அப்படிதான் நிற்பீங்க. நான் திருப்பி ஓதி தர மாட்டேன். குழப்பம்னு சொல்லி கொண்டிருப்பேன். ஏன்னா இப்ப எல்லாம் தெரியும் உனக்கு. இப்ப இந்த வசனங்கள்ல படிக்கிறதுக்கு வேற ஒன்று இல்லை. அல்லாஹ்வுடைய லாமோட படிச்சு முடிச்சீங்கன்னா அந்த வசனம் கம்ப்ளீட் ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சு. சரிங்களா? சொல்றது. அப்ப நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ற மட்டும் தான் உங்கள்கிட்ட வேலை, வேற ஒரு வேலையும் இல்லை. நான் அதை போயிட்டு அப்படியே ஒரு கவனிக்க வைக்கிறேன். நீங்க போயிட்டு பாருங்க. உங்களோட தாத்தாவை பேமெண்ட்